Hi friends, welcome to Recipes in My Home. Tito's Kitchen. The tasty classics. Easy and simple cooks. Surya Prabhu's Kitchen. Prathos did Felicidad. Aras and Alex. Fayaz and Maria Vlogs. Eva Kitchen. Meal 7 Up and all friends, thank you so much for your support. ஹைதராபாத்தி சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஸ்டைலில் சமைக்கிறாங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த ஹைதராபாத்தி சிக்கன் பிரியாணி சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைங்க. சிக்கன் பிரியாணி சாப்பிட்றதுக்காக ஹைதராபாத் ட்ராவல் பண்ண முடியாது இல்லையா நமக்கு. ரொம்ப டேஸ்டியான இந்த சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹைதராபாத்தி பிரியாணி மசாலா யூஸ் பண்ணி இந்த சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் சூப்பராக செய்ய முடியும். ரியல் ஹைதராபாத்தி சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல்லாரி வெங்காயம் இதே போல் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ நான் எடுத்துருக்கிறது 300 கிராம் இருக்கும். கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ ஆயிலில் வதக்கிக்கணும். ஒரு கப் அளவுக்கு ஆயில் விட்டு வதக்கிட்டுருக்கேன். வெங்காயம் வதங்குற ஸ்டேஜில் சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். சிக்கன் பாருங்கள், 1 கிலோ எடுத்திருக்கேன். 1 கிலோ சிக்கன் எடுத்துட்டு இதே போல் கீரல் போட்டு எடுத்துக்கணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா பெரிய பீசஸாக எடுத்துகிட்டு கீரல் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம எப்போதும் செய்கிறது போல் செய்ய போகிறது இல்லை. ஹைதராபாத்தி சிக்கன் பிரியாணி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். அதுக்கு முக்கியமாக இந்த ஃப்ரைட் ஆனியனும் தேவை சிக்கனில் மேரினேட் பண்ணுறதுக்கு. இப்போ நான் 5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் சேர்த்துக்கணும். தயிரில் நல்லா ஊற தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக வேகும். அதனால் நம்ம நார்மலாக புளிச்ச தயிராக எடுத்துக்கணும். புளிக்காத தயிர் எடுத்துக்காதீங்க. நல்லா புளிச்ச தயிராக இருந்தால் கூட டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். தயிர் பார்த்திங்கன்னா 250 to 300 ml வரைக்கும் ஊற்றிக்கலாம். தயிர் தாங்க இந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டே. இப்போ மல்லி புதினா, ஃப்ரெஷ்ஷான மல்லி புதினா ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணி மசாலா நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த டேஸ்ட் தான் கிடைக்கும். இப்போ ஹைதராபாத்தி சிக்கன் பிரியாணிங்கிறதுனால கோஹினூர் ஹைதராபாத்தி பிரியாணி மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரியல் டேஸ்ட் சாப்பிட்ணுன்னா ஹைதராபாத்தி மசாலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன்ல ஆனியன், அதில் பாதி அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் போட்டுட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க. 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லெமன் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க. எல்லாமே இப்போ நான் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ பாருங்கள், நான் செய்கிறது போல் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். மல்லி புதினா வெங்காயம் எல்லாமே நல்லா கலந்து வர்றது போல் இதே மாதிரி நசிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இதை அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும். டயத்தில் அரிசியையும் கழுவி ஊற வச்சுக்கிறேன். அரிசி பார்த்திங்கன்னா 750 கிராம் எடுத்துருக்கேங்க. 750 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். 1 கிலோ கோழிக்கு 750 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கிலோவுக்கு 1 கிலோ ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த லெவலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. பாஸ்மதி ரைஸில் தாங்க செய்யணும்.
ஹைதராபாத்தி சிக்கன் பிரியாணி பாஸ்மதி ரைஸில் தான் செய்வாங்க. ரைஸ் ஊற வச்சுட்டேன். பட்டை, லவங்கம், அன்னாசி பூ, ஏலக்காய், ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துருக்கேன். மல்லி புதினா கொஞ்சம் சேர்த்துருக்கேன். தண்ணி தேவையான அளவுக்கு, அரிசி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொதி வரும்போது அரிசியை நான் சேர்த்துட்டேங்க. இப்போ பாருங்கள், மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் கொஞ்சம் லைட்டாக வெங்காயத்துடைய கலர்லாம் இறங்கி மாறி இருக்கு பாருங்கள். இப்போ அப்பப்போ நான் கலந்து விட்டு பக்கத்துலேயே நின்று வடிச்சிக்கணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 70% தான் அரிசி குக் ஆகிருக்கு. வடித்து விட்டுட்டேன். இப்போ சிக்கனும் நல்லா ஊறிடுச்சு. 1/2 அன் ஹவர் ஊறின சிக்கனை ப்ளேஸ் பண்ணிட்டேங்க. நீங்கள் சமைக்க போகிறீங்களோ மேரினேட் சிக்கன் அப்படியே சேர்த்துட்டு வெங்காயம் வறுத்த எண்ணெயோட வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். இதுலேருந்து கொஞ்சம் வெங்காயத்தையும் இந்த சிக்கனோடைய மசாலாவையும் தனியாகவும் எடுத்து வச்சுக்கிறேங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக கலந்து விட்டு இந்த சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அதையும் கொஞ்சமாக ஃப்ரைட் ஆனியனையும் சேர்த்து வச்சுக்கணுங்க. இப்போ எண்ணெயோ நெய்யோ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்காமையும் இருக்கணும். நெய் போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் நான் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு ரைஸ் சேர்த்துக்கிறேங்க. ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி வடிச்சிக்கணும். நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். இதே மாதிரி பார்த்து வடிச்சிக்கோங்க. ரைஸ் வேக வைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துருந்தா நல்லா உதிரியாக வந்திருக்கு. மேலே கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மசாலாவும் சேர்த்துக்கிறேன். சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேங்க. இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியான இந்த சிக்கன் ஹைதராபாத்தி பிரியாணி நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சமைக்க தெரியாதவங்க கூட செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸி தான். இப்போ எல்லா சாப்பாட்டையுமே சேர்த்துட்டு எல்லா மசாலாயும் ஆட் பண்ணிட்டேங்க. மேலேயும் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு நெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உதிரி உதிரியாகவும் வரும் பிரியாணி. இப்போ நெய் சேர்த்த பிறகு மல்லி புதினா, ஃப்ரெஷ்ஷான மல்லி புதினா ஆட் பண்ணிக்கிறேன். மல்லி புதினா ஆட் பண்ணிவிட்டு கவர் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். ஆவி வெளியாகாத அளவுக்கு கவர் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கவர் பண்ணிட்டேன். கீழே ஒரு தோசைக்கல் வச்சு, தோசைக்கல் நல்லா ஹீட் ஆன பிறகு பிரியாணி பாத்திரம் வச்சுருக்கேன். நல்லா கவர் பண்ணி ஒரு 30 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கிறேங்க. கண்டிப்பாக ஒரு 25 to 30 நிமிஷம் வேகும். ஏன்னா நாம் சிக்கனை சமைக்கவே இல்லை, பச்சையாக தானே இருக்குது. லோ ஃப்ளேமில் இப்படியே வச்சு வேக வச்சுக்கணும். இப்போ வேகிற டயத்தில் வெங்காயம் தயிர் பச்சடி செஞ்சுக்கிறேங்க. அதுக்கு வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மல்லி இலை கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய், கேரட் பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு தயிர் சேர்த்துக்கிறேங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் தயிர் பச்சடியோட இந்த சிக்கன் பிரியாணி சாப்பிட. இப்போ 30 நிமிஷம் குக் பண்ணிட்டேன். அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வாவ், லாவி பறக்குது. வெந்துடுச்சா வேகலையா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ் கூட இருந்துச்சு எனக்கு. எப்படி இருக்குமோ தெரியலேன்னு. ஆனால் ரொம்ப சூப்பராக வெந்திருந்துச்சுங்க. நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருந்துச்சு சிக்கன். ஓப்பன் பண்ண உடனே கம 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 கமன்னு வாசனை தூக்குனுச்சுங்க. ரொம்ப சூப்பர்பான இந்த ஹைதராபாத்தி சிக்கன் பிரியாணி நானே எதிர்பார்க்கவே இல்லை. நானே ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சேன். ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருச்சு.
ரொம்ப டேஸ்டியான இந்த சிக்கன் ஹைதராபாத்தி பிரியாணி. ஹைதராபாத்தி பிரியாணி இவ்வளவு ஈஸியா அப்படின்னு சொல்லிட்டு நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஹைதராபாத்தி பிரியாணி மசாலா மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதுக்கு நானே உதாரணம்னா பார்த்துக்கோங்களேன். ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான இந்த ஹைதராபாத்தி சிக்கன் பிரியாணி அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. அவ்வளோ நல்ல ஒரு வாசனையாக நல்ல டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு இந்த சிக்கன் சாப்பிட்றதுக்கு. சொல்ல வார்த்தையே இல்லைங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இப்போ சர்வ் பண்ணிடலாம். சிக்கன் பிரியாணி பிளேட்டில் போட்டு சைடிஷ் வெங்காய பச்சடி வச்சு ரொம்ப சூப்பராக அருமையாக சாப்பிட்லாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னமுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாவ், வாரே வா! நம்ம ஹைதராபாத்தி சிக்கன் பிரியாணி சாப்பிட்ணுன்னா ஹைதராபாத்திக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம வீட்டிலே செஞ்சு ரொம்ப ஸ்பெஷலாக சாப்பிட்லாங்க. அருமையான இந்த ஹைதராபாத்தி சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.